அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் ஐக்கிய நாட்டு சபைக்குள்ளே இருந்து நான் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறது வெளிநாடுகளில் இருந்து வந்திருக்கிற 3 இளைஞர்களைத்தான். நாங்கள் வீட்டை கேட்போம், அவையில் என்னத்தை தேடி இங்கே வந்திருக்கணும், எதுக்காக அவை வந்திருக்கணும், என்னத்தால மோட்டிவேட் ஆகி இங்கே அவை வந்திருக்கணும், இந்த செயல்பாடுகளை அவை என்னென்று பார்க்கணும்ன்றதை நாங்கள் வீட்டை கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். இதையே நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னால், இது நான் ஏற்கனவே ஒரு காணொலியில சொல்லி இருக்கிறேன். ரெண்டாலும் நான் சொன்ன மாதிரி உணர்வோட ஒரு தேடலோட நின்று செய்யக்கூடிய வேலைப்பாடுகள் தான். இங்க நீங்க பார்க்க போற 3 இளைஞர்களும் இப்ப பல நாட்களா இந்த 54வது மனித உரிமை கூட்டத்தொடர்ல நின்று செயல்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் தான். வணக்கம் 3 பேருக்கும். நன்றி, நீங்க உங்களோட நேரத்தை ஒதுக்கி எனக்காக இந்த சின்ன காணொலியை ரெடி பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. உங்கள் ஒவ்வொருத்தருட்டையும் கேள்வி கேட்க போறோம். நாங்க சொன்ன மாதிரியே நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களோட மொழியில எங்களுக்கு பதில்களை தரலாம். 3 மொழியில நாங்க பேசுறதும் எங்களோட இனத்தை சேர்ந்த எல்லா இளைஞர்களுக்கும் போய் சேரக்கூடிய மாதிரி இருக்க வேணும். அதுக்காகத்தான் நான் இந்த காணொலியை இந்த 3 மொழியிலையும் எடுக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். இதுக்கு ஒத்துழைச்சவங்க 3 பேருக்கும் ரொம்ப நன்றி. முதலாவதா நீங்க உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியுமா எங்களுக்கு? My name is Prindi. I'm here from England. I'm 22 years old and I currently am in my final year of university studying law. வணக்கம் எல்லாருக்கும். என்னுடைய பேர் ரோஹித். நான் 3வது வருஷம் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படித்து கொண்டிருக்கிறேன் கனடாவில். எனக்கு 20 வயசு. Bonjour à tous, je m'appelle Abirani Ponampalam, je viens de France et j'ai 18 ans, donc je rentre actuellement en université de médecine en Roumanie. அடுத்ததாக நீங்க இங்க இந்த ஐக்கிய நாட்டு சபைக்குள்ள இப்ப எவ்வளவு நாளா நிக்கிறீங்க இங்க செயல்படுறதுக்காக? Today is the 27th of September and I came here on the 11th of September when the 54th session opened. நானும் அக்காவோட சேர்ந்து 11ஆம் தேதி தான் வந்தேன். செஷன் தொடங்கி 54வது ஐக்கிய நாடு செஷன்ஸ் தொடங்கி நான் வந்தேன். இப்போ 3 கிழமையாக நிற்கிறேன். Moi je suis venue le 23 septembre et je suis ici pour une durée de 1 semaine. ஸோ நீங்கள் 3 பேரும் இப்போ இங்கே ஒரு சில நாட்களாக பயணித்து கொண்டு வாரீங்க. இந்த ஐக்கிய நாட்டு சபையில் நடந்த வேலைப்பாடுகளை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன எதிர்பார்த்து நீங்கள் உங்களுக்கு என்ன விளங்கி இருக்கு இப்போதைக்கு, மேலும் நீங்கள் என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? எனக்கு அண்ணா கடைசி வருஷம் வந்துட்டு போயிட்டார். அவருக்கு எனக்கு நாங்கள் படுத்தினவர் என்ன இங்கே நடக்குதுண்டு, இங்கே என்ன மாதிரி வேலை செய்ய தேவைண்டு. நான் வரைக்க உதவி செய்கிறதுக்கு தான் வந்தேன். என்ன வேலை இருந்தாலும் நான் செஞ்சுருப்பேன். அதுக்கு தான் நான் வந்தேன். நான் வரைக்க பெருசாக ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. சும்மா பார்ட் டைம் வேலை அப்படி தான் எனக்கு இருந்தது. என்ன ஃபீல்டுக்குள்ள வேலை மாதிரி ஒன்றும் இருக்கல. அதே மாதிரி யூனிவர்சிட்டிக்குள்ளே பார்த்தா நெட்ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எங்களுடைய வயசுக்கு கிட்ட இருக்கிற ஆக்களோட நெட்ஒர்க்கிங் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி, கொஞ்சம் கஷ்டம் இல்லாது செய்கிறது. ஆனால் இப்போ இப்படி பெரிய பெரிய ஆக்கள் நல்ல படித்த ஆக்களோடு நெட்ஒர்க் பண்ணிக்கத்தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. முதல் 2-3 நாளாக கொஞ்சம் பயமாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ நிஷாக்காவோட சேர்ந்து போய் கதை கேட்க, இப்போ அக்காவோட சேர்ந்து போய் கதை கேட்க கொஞ்சம் ஈஸியாக வேலை தொடங்கிட்டு இப்போ நான் இருந்தாலும் போய் நான் அப்ரோச் பண்ணி கதைப்பேன், கேள்வியில் கேட்பேன். என்ன கேள்வியில் கேட்கணும்னு தெரியும், அப்படியே வேலை அப்ரோச் பண்ணணும்னு தெரியும். நல்லா கதைப்பேன். முந்தி கொஞ்சம் பயந்துபட்டு தான் நான் கதைப்பேன். என்ன கேள்வியில் கேட்குதுன்னு தெரியாமல் இருந்தேன். இப்போ அப்படி அந்த நெட்ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் பில்டிங் அதுக்கு நான் எனக்கு லேர்ன் பண்ணேன். அப்படி அவ்வளோ பதவிப்பட்ட ஆக்களுக்கு, அவ்வளோ படித்த ஆக்களோட அப்படி நான் ஒழுங்காக பழகலாம்னு நான் லேர்ன் பண்ணேன். நீங்கள் அதான் பெருசாக நீங்கள் லேர்ன் பண்ணது நெட்ஒர்க்கிங். அதுக்கப்புறம் இங்கே நாங்கள் நோட் டேக்கிங் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் செய்கிற மாதிரி தான். சைடு இவெண்ட்ஸில் நோட்ஸ் எடுக்கிறது, மெயின் இவெண்ட்டில் நோட்ஸ் எடுக்கிறது, அதில் என்ன சொல்கிறாங்க ஞாபகம் வச்சு இந்த முறைக்கா மென்ஷன் பண்ண தேவை. சுற்றி இருக்கிற ஆக்கள் அந்த இவெண்ட்டில் இருந்து வெளியில் வேறு ஆக்களோட அதை மென்ஷன் பண்ணி கதைக்க தேவை. இது மாதிரி சம்பவங்கள். நான் ஆல்சோ ட்ரான்ஸ்லேஷன், நான் எனக்கு தமிழ் தெரியும், ஆனால் ஒரு நாளும் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணல. இங்கே தான் நான் இப்போ அம்மா மேர் கதைக்க போகிறேன்னுமெண்டா இங்கே தான் எனக்கு அந்த பழக்கம் வந்தது. நான் முதல் தடவை செய்ய கஷ்டப்பட்டேன். இப்போ நான் இப்போ மைக்குக்கு முன்னுக்கு செய்ய நான் சில நேரம் கஷ்டப்படுறது. ஆனால் முந்தைய விட இப்போ நல்லா நான் கதைப்பேன் ஆக்களோட. இப்போ தமிழில் இப்போ கூட இப்போ நான் கதைக்கிற தமிழில் அப்பயுமே எனக்கு வராது. முந்தி நான் யோசிக்க தேவை, தெரிஞ்சாலும் யோசிப்பேன், டப்புன்னு வராது. இங்கே தமிழ் ஆக்களோட கதைச்சு எனக்கு இங்கே தமிழ் ரொம்ப நல்லா வந்திருக்குது. ஆக்களோட கதைக்க முடியும் இங்கே மற்ற தமிழ் ஆக்களோட. அண்ட் அதுலேயும் இங்கிலீஷ்லேயும் இங்கே நான் அப்பயுமே வாக் ஃபுல்லாக இங்கிலீஷ் கதைச்சிருக்கிறேன். ஸோ அதை இங்கே பயன்படுத்துகிறது.
தமிழாக்கள் இதுக்குள்ள நின்று வேலை செய்கிறது வந்து யூஸ்ஃபுல்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. நாங்கள் இந்த தடவை வரைக்கும் கணக்கு பேர் வரையில, ஆனால் அந்த கொஞ்சம் பேரோட வரைக்கு நாங்கள் கணக்கு செஞ்சோம். ஸோ இங்கே வந்து இந்த அம்மா மேரின கதைகள் வந்து ஒருத்தருக்கு வந்து இங்கே இருக்கிற உங்களுக்கு கூட தெரியாமல் இருக்கும். அண்ட் உங்களுக்கு குடும்பங்கள் ஸ்னோன்னு இருந்திருக்கிறீங்க, உலகத்தில் வந்து செத்து போன குடும்பம் மாதிரி இருப்பினா, ஆனாலும் உங்களுக்கு அவருடைய கதையில் தெரியாது. அதே மாதிரி இங்கே இருக்கிற வந்து கணக்கு படித்த பதவிப்பட்ட ஆட்களுக்கு வந்து எங்களோட கதைகளை பற்றி தெரியாமல் இருக்கும். ஒரு 90% இங்கே இருக்கிற ஆட்களுக்கு வந்து தெரியாது இந்த கதைகள். ஸ்ரீலங்காண்டா ஓகே, அங்கே 15 வருஷத்துக்கு முதல் இது நடந்தது, போர் நடந்தது, இப்போ எல்லாம் ஓகேன்ட்டு தான் நினைக்கிறாங்க. நாங்கள் இங்கே வந்து அதை பற்றி கதை கேட்க, இப்போ நான் ஜஸ்ட் இந்த கிழமை வந்து நான் வந்து ஒரு மீட்டிங்குக்கு போயிருக்க, அங்கே அம்மா மேலே கதை சொல்லிக்க கணக்கு பேர் வெள்ளைக்காரங்க வெளிநாட்டுக்காரங்க எல்லாரும் வந்து event ஆர்கனைஸ் பண்ண ஆக்கள் அவங்கள்ட்ட வந்து கேள்வி கேட்டு அப்படி நாங்கள் உதவி செய்யலாம் அப்படியெல்லாம் அவங்கள்ட்ட வந்து கேட்டாங்க. இதில் லைக் எனக்கு வந்து பெரிய திறமை இருக்குமென்று இல்லை, ஜஸ்ட் இந்த கதையில் ஷேர் பண்ணுறது தான். யாருண்டாலும் வந்து செய்யலாம், யாருண்டாலும் உதவி செய்யலாம். இப்படி எங்களுக்கு கணக்கு அம்மா மாதிரி இருக்குது, அதே ரேஞ்சில் எங்களுக்கு கணக்கு இளைஞர்களுக்கு தேவை வந்து உதவி செய்கிறதுக்கு. அப்படின்னா எங்களுக்கு வந்து இப்போ ஒரு இவெண்ட்லேயே இப்படி இருந்தால் ஒவ்வொரு இவெண்ட்லேயும் எங்களுக்கு ஒரு அம்மா மேலே ஒரு பிள்ளை இருந்தால் அவ்வளோ உதவி இருக்குமெண்டு இப்போ உள்ளுக்கு வந்து தான் எனக்கு தெரியும். இங்கே கொஞ்சம் பேரோட நான் பிரிந்தி அபிராமி நாங்கள் ஜஸ்ட் கொஞ்சம் பேரோட இவ்வளோ செய்கிறோம்டா கணக்கு பேர் வந்து என்ன செய்யலாமெண்டு எனக்கு இப்போ விளங்குது. ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ஆக்கள் தேவை. இதுக்குள்ளே வந்து வேலை செய்கிறது முக்கியம். கண்ட்ரீஸோட மீட் பண்ணுறது, வேறு நாட்டோட மீட் பண்ணி அவங்கள்ட்ட எங்களுக்கு என்ன சொல்ல தேவைன்னு நாங்கள் வந்து சொல்கிறது வந்து ரொம்ப முக்கியம். நாங்கள் சொல்லலையேண்டா அவைகளுக்கு தெரியாது. அவைகளுக்கு வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஓன் பிரச்சனைகள் இருக்கும். இந்த பிரச்சனைகளோட சேர்த்து அவங்களோட பிரச்சனைகளை வந்து பார்க்க மாட்டேனோம். ஆனால் நாங்கள் போய் அவைகளோட கதை கேட்க விளங்கப்படுத்திக்க இதான் எங்களுக்கு தேவை, பெருசாக தேவை இல்லை, உங்களோட சப்போர்ட் மட்டும் தேவை அப்படி மாதிரி நாங்கள் கேட்க இந்த ரிலேஷன்ஷிப்போடையும் அவைகள் ஞாபகம் வச்சிருப்பினோம். அண்ட் இந்த மாதிரி இங்கே வந்து தான் எங்களுக்கு வந்து அவைகளோட வந்து சும்மா ஆக்சஸ் கிடைக்கும். சும்மா போய் அவையோட கதைக்கலாம், வெளியில் லஞ்ச் பிரேக்கில் இருக்க நாங்கள் போய் கதைக்கலாம், அப்ரோச் பண்ணலாம், மீட்டிங்ஸில் அப்ரோச் பண்ணலாம், நாங்கள் கதைகள் சொல்லி கதைகள் கேட்டு எங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ணுவீங்க. அது மாதிரி சாமான் இதுக்குள்ளே இருக்க மட்டும்தான் செய்யலாம். பள்ளிக்கூடத்தில் இருந்து அந்த மாதிரி ஆக்களோடு நீங்கள் கதைக்க மாட்டீங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அன்லஸ் நீங்கள் பார்லிமெண்ட் அப்படி ஏதாச்சும் வேலை செய்கிறீங்கன்றா எனக்கு விளங்குது. ஆனால் அதில் இல்லைன்றா உங்களுக்கு வந்து வேறொரு இடத்துல இப்படி நீங்கள் வந்து உங்களோட பிரச்சனைகள் வந்து கதைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காது. ஸோ இங்கே நாங்கள் எல்லோரும் நிற்கிறது கண்டிப்பாக முக்கியம். நாங்கள் செஞ்ச வேலை வந்து பெருசாக இல்லை. இப்போ நாங்கள் 3 பேருக்கு வந்து செஞ்ச வேலை பெருசு. ஆனால் ஒரு செஷனுக்கு நாங்கள் செய்யக்கூடியது வந்து கணக்கு வேலை இருக்குது செய்கிறதுக்கு. அதுக்கு ஆள் பலம் தேவை. ஸோ அதுக்காக எங்களுக்கு ஆட்கள் கண்டிப்பாக தேவை இங்கே வந்து உதவி செய்கிறதுக்கு. நான் நினைக்கிறேன் இங்கே வந்து கட்டாயமாக நாங்கள் செய்கிற வேலை முக்கியமான வேலை. C'est la première fois que je viens ici et je m'attendais à la même chose que les années précédentes lorsque je suis allée au Parlement européen de Bruxelles comme au Parlement européen de Strasbourg. La première fois que je suis partie au Parlement européen, c'était celui de Strasbourg. C'est lorsque j'avais 14 ans, 15 ans, donc c'était pour mon stage de 3e. Quand on rentre dans le milieu du Parlement européen de Strasbourg, on s'attend à de la politique, mais quand tu viens avec une association, c'est vrai que tu vois le monde d'un œil différent. J'ai pu voir l'envers du décor, c'est-à-dire que le Parlement européen, ça se résume pas forcément que à de la politique, mais surtout ça peut aider. Je peux faire de la sensibilisation, aller présenter ta cause à d'autres personnes, leur apprendre des choses comme nous-mêmes on apprend en venant en fait ici. Donc c'est vrai que ça reste quand même super vaste et qu'il n'y a pas forcément que de la politique dedans. Il n'y a pas besoin de forcément maîtriser des choses. Mon voyage à Genève va dans la continuité de ça. C'est-à-dire que c'est toujours la même chose, c'est-à-dire que c'est de la sensibilisation avant tout. Apprendre aussi, partager son savoir, représenter notre cause. Est-ce que tu penses que c'est utile qu'on vienne travailler ici? Oui, c'est utile. On vient pour représenter notre cause avant tout. Donc, c'est un bon moyen de faire savoir aux autres ce qu'a vécu notre peuple. Je pense que c'est la meilleure façon de pouvoir faire avancer les choses, donc en venant au Parlement européen et de pouvoir partager notre cause. What expectations do you come here with, and what have you learned since being here? So as a law student, having come here, I thought that this would be a good opportunity to learn about what happens within the United Nations, and having come here, it's been like I've learnt that, but at the same time there was so much more to what I was expecting.
Having come here, I've literally heard so many stories and experiences from people that have experienced the genocide and the Sri Lankan war firsthand, and the experiences they've experienced just make your problems, your personal issues feel so small. In terms of my personal skills, I think networking is really important here. There is like a variety of people that you'll meet, and you don't know who you're meeting and the impact that they can have. Hearing the stories that you say and the voices of the people, of victims and people that have come from Sri Lanka to speak on their experiences. As a law student, I've studied modules such as human rights and the international criminal law. So having come here and seen how the system is within the United Nations, it's interesting to see that what you learn can be put into practice, and that's a reason why people should come here. It's not just law students, but anybody that's willing to understand the system and apply that to the situation we're fighting for. I don't think it's fair having come here and knowing this knowledge and understanding what's going on and then going back home and not thinking about this again. I think it's important that we come back, we keep coming back, and we come back with more people so that there's a large amount of people speaking on the issue and raising awareness on what's going on. Did you know that there's 22 million Tamils in the world? Less than 2,500 people have been inside this building as Tamils, which I think is a missed opportunity, one that we're giving to you and saying to come join us in this fight. And the fact that some people might even see this video, it's insane that you have this opportunity to speak on something Tamils have experienced and you don't think it's important enough to come inside this building and speak on those experiences and fight for the cause. Si vous aviez un conseil à donner aux jeunes du monde entier, quel serait-il? If you had a message to convey to the young Tamil community around the world, what would it be? உங்களைப் போல் இந்த உலகத்தில் வாழும் மற்ற தமிழ் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு கருத்து சொல்றதாக இருந்தால் அது என்னவாக இருக்கும்? Je suis convaincue que chaque Tamoul doit faire au moins une semaine dans l'année son rôle de citoyen de Tamoul de l'Ilan. நான் ஆழமாக நம்புகிறேன் எல்லாத்துக்கும் ஒரு காரணம். அங்கே இலங்கையில் வந்து எங்களோட வயசில் கணக்கு பேர் இறந்து போயிருக்கிறேன். வெளிநாட்டில் படிக்கிறதுக்கு கூட வேலைக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் எங்களோட அப்பா அம்மா இங்கே எங்களை கூட்டி கொண்டு வந்து அது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்ததுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம். அதுக்கு நீங்கள் நன்றி சொல்கிறதுனா இங்கே வந்து தான் செய்யலாம். அங்கே இழந்து போன எல்லாருக்கும் வந்து ஒரு காரணத்துக்கு தான் இழந்து போனாங்க. அது ஈழத்துக்கோ தமிழாக்களுக்கோ அது அந்த எங்களுக்கு நன்மைக்கு எங்களுக்கு வந்து சமாதானமாக இருக்கணும், எங்களுக்கு ஒரு இடம் தேவைன்றதுக்காகத்தான் இறந்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு அடையாளம் தேவைன்றதுக்காகத்தான் இறந்திருக்கிறோம். அதுவும் புலம்பெயர்ந்து வந்த தமிழர்களாக இருக்கிற கடமை வந்து ஒரு வருஷத்தில் நீங்கள் வந்து ஒரு கிழமை இல்லாட்டி கொஞ்ச நாள் நீங்கள் ஒவ்வொரு செஷனில் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு கொஞ்ச நாள் ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஒதுக்கி வச்சு இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கடமையை நீங்கள் செய்கிறீங்கன்னு நான் ஆழமாக நம்புகிறேன். I wholeheartedly believe as a young Tamil person you should be inside this building, whether it's for a couple of days, a week, out of the whole year. You should be in here because when you're in here you're carrying not just yourself but everybody who sacrificed their lives in Sri Lanka for you and for those that you're surrounded by. For the young people out there, it's important for you to realise you're not taking part in something so important. You're disregarding over 100 generations of something that's been built by your ancestors because you think it's not cool or you think it's unfashionable. Once it's gone, it never comes back, and it's important for you to realise that and therefore be proactive and come inside here. The least you could do is fulfil your moral duty and give 1 week out of the whole year because Tamils have given their whole lives. So what is the harm in giving 1 week a year? Je suis convaincue que chaque Tamoul de ce monde a la possibilité de venir ne serait-ce qu'une semaine dans une année afin de pouvoir nous aider à faire avancer les choses et de demander justice pour toutes ces victimes qui sont mortes pour nous. Je m'adresse plus particulièrement aux jeunes parce que je pense que nous sommes le futur et surtout l'espoir de toutes ces victimes qui sont mortes pour nous, pour pouvoir leur rendre justice. Je pense que la manière la plus simple, c'est venir ici à l'ONU et de présenter notre cause pour laquelle nous nous battons. Donc venez nombreux et tous ensemble faisons avancer les choses. Il faut savoir que venir à l'ONU est accessible pour tout le monde. Lorsqu'on nous donne des opportunités, il faut savoir les saisir. Hello, I'm Dr. Thoreau Redcrow, an American conflict analyst, and I've worked with the Tamils here at the
UNHRC for at least the past 5 or 6 years. And in that time, I've seen, the great work that the Tamil movement is conducting here. And what I would tell other Tamil people, especially Tamil young people who are considering helping out or joining the cause, is that this is a very rewarding and important work that they can do. Because as I've learned from the Tamils and the other stateless people that I work with, when you decide to forgo your ethnic identity and your language and your culture, which is, being erased by an occupying power, what you're essentially doing is doing the work for the state that wants you to cease existing. So when a Tamil person decides to give up their language and their culture, they're essentially doing Sri Lanka's work for them and making it much easier for them. However, the counter to that is when you decide to preserve your language and your culture, you're taking part in an active form of resistance that's very important. When you then take that culture to a place like this and you try to defend the rights of those Tamil people who don't have a voice and who can't reach a place like this, you're fulfilling an even more important duty that I think does justice to the cause and to the thousands of Tamil resistance fighters who have given up their life, and to the tens of thousands of Tamils who are still awaiting justice because their family members have been disappeared or murdered by the Sri Lankan state. So the more you can do and the more you can help out the Tamil movement, I think the better. And that it's a very important work on behalf of a sacred cause. இந்த 3 இளைஞர்கள்ட்டிருந்து நாங்கள் இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்காக இன்றைக்கு மிக அற்புதமாக நான் உங்களுக்கு எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். இதில் என்ன ஒரு சந்தோஷமான ஒரு பிரமிக்கக்கூடிய ஒரு விடயம்னு சொன்னால், நாங்கள் இந்த காணொலிகள் எடுத்துக்கொண்டிருக்கும் போதே எங்களுக்கு இந்த டாக்டர் தோரோ ரெட்க்ரோ என்ற அவர்கள், இவர் அமெரிக்கன் கான்ஃப்ளிக்ட் அனலிஸ்ட், அதாவது போர் சம்மந்தப்பட்ட அனலைஸ் பண்ணுற ஒரு ஸ்பெஷலிஸ்ட். அவர் நாங்கள் கதைச்சு கொண்டிருக்கிறத பார்த்துட்டு, நாங்கள் எடுக்கிற முயற்சியை பார்த்துட்டு, எங்களுக்கு இதை நீங்கள் என்னென்று கன்வே பண்ணலாம், இதை நீங்கள் என்னென்று கொண்டு போய் சேர்க்கலாம், எதுக்காக இதை கொண்டு போய் சேர்க்க வேணும்னு ஒரு வெளிநாட்டவராக இருந்து கொண்டே அவருக்கு இருக்கிற புரிதல் இன்றைக்கு எங்கட இளம் சமுதாயத்திட்ட இல்லைன்றதான் எந்த வேதனை. ஆனால் அதை இவ்வளவு ஒரு பக்குவமாக பக்கத்தில் இருந்து எங்களுக்கு சொல்லி தந்து, நீங்கள் இதை இப்படி கன்வே பண்ணுங்கன்னு கடைசியில் நாங்கள் அவரை கேட்டாங்க, நீங்கள் எங்களுக்காக 2 வரி சொல்ல முடியுமான்னு கேட்டதுக்காக தானும் எங்களோட இந்த வழியை சுமந்து தானும் இதை எங்களுக்காக கொண்டு செல்ல வேணும்ன்றதுக்காக அதை சொல்கிறேன். நீங்கள் உங்களோட தமிழ் மொழியை, உங்களோட தமிழ் கலாச்சாரத்தை நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால், நீங்களும் இந்த இன அழிப்புக்கு, இந்த கலாச்சார அழிப்புக்கு, இந்த மொழி அழிப்புக்கு நீங்களும் இடம் கொடுக்குறீங்க. நீங்களும் இதுக்கு போகிறீங்க. இதை வேண்டாம்னு நீங்கள் விட்டுட்டு போகிறதால உங்களுக்காக உயிரிழந்த லட்சக்கணக்கான மக்களோட சரித்திரத்தை நீங்கள் அழிச்சிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்க. உங்களோட சொந்த மொழியை நீங்களே அழிக்கிறீங்க என்று இவர் ஆங்கிலத்தில் எங்களுக்கு வழங்கப்படுத்தியிருக்கிறார். இந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி ஆதரவு எங்களுக்கு கிடைக்கிறதுன்றது ஒரு மதிக்க முடியாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. அடுத்த செஷனில் இன்னும் நிறைய இளைஞர்களை நான் இங்கே கொண்டு அவைகளுக்கு வேலை பழக்கி அவைகளுக்கு எங்கள் செயல்பாடுன்ற முக்கியத்துவத்தை நான் விளங்கப்படுத்த எனக்கு வாய்ப்பு நீங்கள் கொடுப்பீங்க என்று நான் நம்புகிறேன். இந்த 3 பிள்ளைகள்ட்டையும் நாங்கள் இந்த கேள்விகள் எல்லாத்தையும் கேட்டு முடிச்சிட்டோம். அவையோட ஆன்சரை நீங்கள் கேட்டிருப்பீங்க, அவையோட வாயாலே சொல்லியிருப்பீங்க. நாங்கள் பர்பஸாகவே இவையிட்ட 3 லாங்குவேஜில் நாங்கள் கதைக்க வச்சுருக்கிறோம். அதாவது தமிழிலும், ஃப்ரெஞ்சிலும், இங்கிலீஷிலும். ஏனென்று சொன்னால் எந்த லாங்குவேஜ் கதைச்சாலும் நீங்கள் இங்கே செயல்படலாம்ன்றத உங்களுக்கு நாங்கள் புரிய வைக்கிறதுக்காக இதை வச்சு நீங்களும் செயல்படுங்க, உங்களோட பிள்ளைகளையும் செயல்படுத்த அனுப்புங்க. இதை சம்மந்தப்பட்ட எந்த விதமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றாலும் நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன். நீங்கள் நிச்சயமாக தயங்காமல் என்னிடம் மெசேஜ் மூலம் போட்டு கேட்கலாம். So when are you going to come here and fulfill your moral duty as a Tamil? Donc toi qui m'écoutes en ce moment, c'est quand tu viendras faire ton devoir de citoyen tamoul? நீங்கள் இப்போ உங்களோட கடமையை செய்ய போகிறீங்க?